Hi friends, welcome to PG's Kitchen. இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான வெஜ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஓணம் ஸ்பெஷல் ரெசிபி அவியல் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். அவியல் எப்படி ஈஸியாக செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இந்த ஓணம் பண்டிகைக்கு அவியல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அவியல் செய்கிறதுக்கு ஒரு கப் தேங்காய் எடுத்திருக்கேன். தேங்காவை இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். காரத்துக்கு 7 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். ஒரு ஸ்பூன் சீரகம் எடுத்திருக்கேன். இதை எல்லாத்தையும் நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கணும். எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வெங்காயம், பச்சை மிளகா, தேங்காய், சீரகம் எல்லாத்தையும் இந்த மாதிரி சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கணும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் இருந்தால் ஒரு 10 பல் சின்ன வெங்காயம் சேர்த்து கூட அரைச்சி எடுத்துக்கலாம். நான் சின்ன வெங்காயம் இல்லாதனால பெரிய வெங்காயம் சேர்த்து அரைச்சி எடுத்துருக்கேன். காய்கறிகள் எல்லாத்தையும் இந்த அளவுக்கு மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப சின்னதாக கட் பண்ணக்கூடாது. இந்த அளவுக்கு மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் காய்கறிகள் என்னென்ன எடுத்திருக்கேன்னா கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸ், முருங்கைக்காய் எடுத்திருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவரைக்காய், வாழைக்காய், கொத்தவரங்காய் அது கூட இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். என்கிட்ட இல்லாததுனால இந்த வெஜிடபிள்ஸ் மட்டும் தான் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் ஒரு கடாயில் கட் பண்ணி வச்சுருக்க காய்கறி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். அவியலுக்கு எப்போவுமே காய்கறிகளை கொஞ்சம் பெருசாக தான் கட் பண்ணி எடுத்துக்கணும். காய்கறி எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இதில் 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். காய் வேகிறதுக்காக தண்ணி அதிகமாக சேர்க்காதீங்க, 1/2 கப்பே போதும். காய்கறிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி அதிகமாக சேர்த்துடக்கூடாது. காய்கறிகளை நம்ம வாஷ் பண்ணி சேர்க்கறதுனால அதிலே தண்ணி இருக்கும். நெக்ஸ்ட் இதை மூடி போட்டு வச்சிடலாம். இது ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். காய்கறி நல்லா வெந்துருச்சு. இந்த அளவுக்கு காய்கறி நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். தண்ணி எதுவும் இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இதை ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் காரம் எதுவும் எக்ஸ்ட்ரா சேர்க்கலை, பச்சை மிளகாய் மட்டும் தான் நம்ம அரைச்சி சேர்த்துருக்கோம். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். மசாலா பச்சை ஸ்மெல்லாம் போகணும். 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. தண்ணி இன்னும் நல்லா வற்றணும். இந்த அளவுக்கு வற்றிட்டதுக்கப்புறம் புளிப்புக்காக 1/2 கப் தயிர் சேர்த்துக்கலாம். நீங்கள் தயிர் சேர்க்கலைன்னா 2 பீஸ் மாங்காய் கூட சேர்த்துக்கலாம். மாங்காய் சேர்த்துட்டு உடனே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் தயிர் சேர்த்துருக்கேன். தயிர் சேர்த்துட்டு உடனே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தயிர் சேர்த்துட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டால் போதும். ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா கொதிச்சிருச்சு. அவியல் ரெடி ஆயிடுச்சு. ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்சம் ஆறிட்டதுக்கப்புறம் பாருங்கள் இவ்வளோ திக்காக இருக்குன்னு. இதில் கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். நெக்ஸ்ட் அவியலுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். 4 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் நல்லா காஞ்சிட்டதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடுகு, 3 காஞ்ச மிளகாவை இந்த மாதிரி 2 கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். உளுந்து நல்லா பொரிஞ்சிட்டதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அவியல் செய்கிறப்போ எப்போவுமே தேங்காய் எண்ணெய் தான் சேர்க்கணும். தேங்காய் எண்ணெய் தாளிச்சிங்கன்னா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கடுகு, உளுந்தம்பருப்பு எல்லாம் நல்லா பொரிஞ்சிட்டதுக்கப்புறம் தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிட்டதுக்கப்புறம் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருக்க தாளிப்பை அவியலில் சேர்த்துடலாம். தாளிப்பை சேர்த்துட்டு உடனே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேங்காய் எண்ணெயில் தாளிக்கிறதுனால அவியல் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்ல மணமாகவும் இருக்கும். இந்த ஓணம் பண்டிகைக்கு என் ஸ்டைலில் அவியல் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பிஜிஸ் கிச்சனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.